Dear 10th standard students, in this video we are going to see the 8th sum from the exercise 2.6. The question is, Raghu wished to buy a laptop. He can buy it by paying 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find the first one, total amount paid in 10 installments. Second question, how much extra amount that he has to pay than the cost. ஸோ இதில் வந்து ஒரு ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. 40,000 லேப்டாப் வாங்குறாரு, அது வந்து ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்கன்னா 4,800 இந்த ஃபர்ஸ்ட் மந்த், 4,750 இந்த செகண்ட் மந்த், 4,700 இப்படி ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என்னுடைய ஃபார்முலா என்னது? n/2 × 2a + n-1 × d. ஸோ அதை இங்கே கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஏ எடுத்துக்கலாம். ஏ இஸ் 4,800, d t2 - t1, 4,750 - 4,800 gives -50, n is equal to 10. இப்போ இதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S10 is equal to 10/2 × 2 × 4,800 plus 10 - 1, that is 9 into d -50. Okay, 9 into -50 minus 450. Here 2 into 4,800 gives 9,600. 10 and இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ 9,600ல 450 மைனஸ் பண்ணிங்கன்னா 9,150 into 5. ஓகே, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 25 ரிமைண்டர் 2, 5 + 2 7, 45. ஸோ 45,750 அவர் கட்டியிருப்பாங்க. பட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும்? நம்ம பே பண்ண வேண்டியது 40,000 தான். ஸோ ஹவு மச் எக்ஸ்ட்ரா மணி கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்ட் இஸ் ஈக்குவல் டு 45,750 minus 40,000. So that is 5,750 is the extra amount he paid. That's all. Thank you.